Hi friends, saravanakumar. Welcome to Power Space Solar. என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் முறையாக என்னோடய வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சோலார் பற்றி எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நீங்கள் சோலார் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன்னா, நிறைய கால் எனக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்னென்னா, நான் சோலார் போட்டேன் ஆனால் எனக்கு கரண்ட் பில்லே குறையில, இது சோலாரில் ஓடுற மாதிரியே தெரியல அப்படின்ட்டு. நேற்றுனா கூட நிறைய கால் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன இன்வெர்ட்டர் போடணும்னு அவங்களுக்கு தெரியல. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னமும் பிடபிள்யூஎம் இன்வெர்ட்டர் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிடபிள்யூஎம் இன்வெர்ட்டர் போடக்கூடாதுன்றதை விட அது அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. இப்போ இந்த எல்லாருமே நம்ம பார்த்தீங்கன்னா பேட்டரி கடையில் தான் போய் இன்வெர்ட்டர் வாங்குற மாதிரி இருக்குது. இந்த சோலார் இன்வெர்ட்டரும் பேட்டரிஸ்லாம் நிறைய பேர் பேட்டரி கடையில் தான் வாங்குற மாதிரி இருக்குது. பேட்டரி கடையில் இருக்கிறவங்களுக்கே கஸ்டமருக்கு இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நாலேஜ் இல்லை. ஃப்ராங்காக சொல்ல போனோம்னா இது நிறைய பேர் ஒத்துக்கிட்டே ஆகணும். அதுவும் இல்லாமல் அவங்க இருக்கிறதையே விற்கணும்னு பார்க்குறாங்க. இப்போ மைக்ரோடெக் ஒரு டீலராக இருப்பார். மைக்ரோடெக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இறக்கி வச்சுருப்பாங்க, அதில் பிடபிள்யூஎம் இன்வெர்ட்டர் இருக்கும். அந்த இன்வெர்ட்டர் தான் அவர் கஸ்டமருக்கு விற்கணும்னு பார்க்குறாரு. தாங்கிட்ட இருக்கிறத விற்கணும். ஆனால் கஸ்டமருக்கு சோலார் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு முதல்ல பார்க்கணும். நம்ம கொடுக்குறது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம சோலார்லாம் அவங்க சோலார் எதை நினச்சி வாங்குறாங்க, ஒரு லாங் டேர்முக்கு நம்மளுக்கு அது வரும் அப்படின்ற போது அது அவங்களுக்கு பிரயோஜனமாக கொடுக்கணும். இதை நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. இப்போது முந்தானத்தில் நிறைய கஸ்டமர் பார்த்தா இந்த மாதிரி பிடபிள்யூ என்ன எம்பிபிடி வாங்கியிருக்கீங்களா, பிடபிள்யூஎம் வாங்கியிருக்கீங்களா, நான் அவங்ககிட்ட ஃபோன்லேயே கேட்குறேன். அது என்னன்னே எனக்கு தெரியல சார்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா எல்லாருமே பிடபிள்யூஎம் இன்வெர்ட்டர் தான் போட்டிருக்காங்க. பிடபிள்யூஎம்முக்கும் எம்பிபிடிக்கும் என்ன வித்தியாசம் நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிடபிள்யூஎம் என்னென்னா, அது பல்ஸ் வித் மாடல்ன்ட்டு ஒரு மாடல். அது எப்படி பண்ணோன்னா, இப்போ நீங்கள் 12 வோல்ட் இன்வெர்ட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பேனல் வந்து நிறைய பேர் 330 2 பேனல் போட்டிருக்காங்க, 330 3 பேனல் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த இன்வெர்ட்டர் அந்த பேனல் போட்டு பிரயோஜனமே கிடையாது. என்ன காரணம்னா, நீங்கள் 12 வோல்ட் இன்வெர்ட்டர் வச்சுருக்கீங்கன்னா அதில் 24 வோல்ட் நீங்கள் பேனல் போட்டிருக்கீங்க. 330லாம் 24 வோல்ட் தான். அது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் மட்டும்தான் எடுத்துக்கும். மற்ற பேனல் சும்மா தான் இருக்கும். அதாவது மற்ற கரண்ட் இப்போ அதனால எவ்வளோ கரண்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோதான் எடுக்கும். நீங்கள் எவ்வளோ பேனல் போட்டோம் உங்களுக்கு சில பேர் நினச்சிக்கிறாங்க நிறைய பேனல் போட்டால் நம்மளுக்கு பேட்டரி சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும், ரொம்ப நேரம் சோலார் ஓடும் அப்படின்ட்டு. பிடபிள்யூஎம்ல அப்படி கிடையவே கிடையாது. பிடபிள்யூஎம் நீங்கள் 12 வோல்ட் இன்வெர்ட்டர் வச்சுருக்கீங்கன்னா அது பேனல் 24 வோல்ட்டாக இருந்தாலும் அது 12 வோல்ட் மட்டும்தான் அக்யூமுலேட் பண்ணும். மற்றது சும்மா தான் இருக்கும். இதுதான் பிடபிள்யூஎம். அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஆனால் எம்பிபிடி என்னன்னா, எம்பிபிடி எப்படி என்ன பண்ணுன்னா, இப்போ நீங்கள் இப்போ 12 வோல்ட் சிஸ்டம் எம்பிபிடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 24 வோல்ட் பேனல் போட்டிருக்கீங்க, 12 வோல்ட் சிஸ்டம் எம்பிபிடியில் வச்சுருக்கீங்கன்னா, எம்பிபிடி என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். இப்போது 12 வோல்ட்டில் உங்களுக்கு ஒரு 5 ஆம்ஸ் வருதுன்னா, அது 24 வோல்ட் பேனலாக இருக்கிற பட்சத்தில் அதை மல்டிப்ளை பண்ணிக்கும். மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங் தான் எம்பிபிடியே. அதில் இருக்க மொத்தத்தையும் எவ்வளோ ட்ராக் பண்ணி எடுக்க முடியுமோ கரண்ட்டு அவ்வளோத்தையும் ட்ராக் பண்ணி எடுக்கும். அதான் எம்பிபிடி. இப்போ உங்களுக்கு 5 ஆம்ஸ் கரண்ட் வருது 12 வோல்ட்டுக்குன்னா, நீங்கள் 24 வோல்ட் பேனல் போட்டிருக்கீங்கன்னா இன்டூ 2 அப்போ 5 ஆம்ஸ் வருதுன்னா இது 15 ஆம்ஸ் கரண்ட், அதாவது 10 ஆம்ஸ் கரண்ட் எடுத்துக்கும். அது இல்லாமல் எம்பிபிடிலேயே ஒரு பூஸ்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மடங்கு உங்களுக்கு கூட சேர்க்கும். அப்படின்னா உங்களுக்கு 5 ஆம்ஸ் கரண்ட் வருதுன்னா நம்ம எம்பிபிடி கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மடங்கு, அதாவது 15 ஆம்ஸில் சார்ஜ் பண்ணும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு பேட்டரி சீக்கிரமாக சார்ஜ் ஆகும். உங்களுக்கு இபி டு சோலார் ஷிஃப்டிங் வந்து சீக்கிரமாக நடக்கும். இந்த டெக்னாலஜி பிடபிள்யூஎம்ல கிடையாது. இப்போ நிறைய பேர் இது போட்டுட்டாங்க. ஏதாவது பிடபிள்யூஎம் இன்வெர்ட்டர் போட்டாங்க, நான் போட்டுட்டேன் சார், நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு தான் நான் ஒரு இது சொல்கிறேன். நீங்கள் பிடபிள்யூஎம் போட்டாலும் எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர் அதோட கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். நீங்கள் எது பெஸ்ட் எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர் கேட்டிங்கன்னா ஆஷா பவர். இது வரைக்கும் பாருங்கள், இந்த ஆஷா பவர் தான் இந்தியாவில் பெஸ்ட் எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர். இதுதான். இது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கூட டீலரும் கூட
உங்களுக்கு யாருக்கா வேணும்னாலும் கால் பண்ணுங்க. நம்ம உங்களுக்கு நல்ல சில பேர்லாம் வாங்குறவங்களுக்குலாம் நம்ம டீலர் பிரைஸ்லேயே கூட கொடுத்துட்டு இருக்கேன் கஸ்டமருக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு போய் அவங்க கிட்ட நம்ம மார்ஜின் வைக்கிறது இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி எம்பிபிடி வேணும்னா கால் பண்ணுங்க, நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்க யாரு இனிமே இன்வெர்டர் வாங்கினீங்கன்னா, உங்க வீட்டுக்குன்னு ஹோம் இன்வெர்டர் வாங்கினீங்கன்னா எம்பிபிடி இன்வெர்டரா வாங்குங்க ஃபர்ஸ்ட். இல்ல சப்போஸ் இந்த மாதிரி யாராவது நல்ல எக்ஸ்பர்ட் கிட்ட கேளுங்க, சோலார் எக்ஸ்பர்ட் கிட்ட கேளுங்க. எனக்கு அந்த பேட்டரி கிடைக்காத ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, அதனால அவர்கிட்ட போய் வாங்கினேன். நிறைய பேர் தான் சொல்றாங்க. ஆனா அவரை சொல்லியும் தப்பு கிடையாது, அவருக்கும் தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் சோலார் இன்வெர்டர் கேட்குறாங்க, அவர் சோலார் இன்வெர்டர் கொடுத்துட்டேன் அவரை பொறுத்த வரைக்கும். ஆனா அது என்ன டெக்னாலஜி, அது எப்படி வேலை செய்யும், உங்களுக்கு பகல்ல யூசேஜ் ஜாஸ்தி இருக்கா, ராத்திரி யூசேஜ் ஜாஸ்தி இருக்கா? சில பேர் பகல்ல யூசேஜ் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு ஓகே, சில பேர் ராத்திரி தான் ஜாஸ்தி இருக்கும். அப்ப என்ன பண்ணும், அவங்க ஒரு சின்ன ஒரு 150H பேட்டரி போட்டு வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணும், ஒரு பாதி ராத்திரி கூட வராது ஃபேன் லைட்டா இருந்தா. உடனே ஏன்னா 11.5 வோல்டேஜ்லயே கட் ஆஃப் பண்ணிடும் இது நம்ம எம்பிபிடி. அப்போ எனக்கு ராத்திரிலாம் கரண்ட்லயே ஓடுது, எனக்கு கரண்ட் பில்லே குறையல. அந்த மாதிரி ஆள்லாம் என்ன பண்ணணும், சிஸ்டம் பெருசா பண்ணணும், பேட்டரி டபுள் பேட்டரி இருக்க சிஸ்டமா போடணும். பகல்ல யூசேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிங்கிள் பேட்டரி சிஸ்டமே போதும். சில பேர்லாம் என்ன பண்றாங்க, மெயின் ஆஃப் பண்ணியே வச்சிடறாங்க. அப்படியும் ஆஃப் பண்ணி வைக்க கூடாது, ஏன்னா நம்மளுக்கு தான் சோலார்ல ஓடுதுன்னு. ஏன்னா மெயின், அதாவது இது சோலார்ல ஓடும் பொழுது ஓகே மெயின் ஆஃப்ல இருக்கலாம். இப்போ இன்கேஸ் பேட்டரி டவுனு, கிளவுடியா இருக்கு, அந்த மாதிரி பட்சத்துல இது என்ன பண்ணும், ஈபிக்கும் மாற்றும் சோலாருக்கும் மாறும். அந்த மாதிரி பட்சத்துல நீங்க இந்த மெயின்லாம் ஆஃப் பண்ணவே கூடாது. சில பேர் மெயின் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எனக்கு பேக்கப்பே வரலங்க, லோ பேட்டரி ஆயிடுது, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா, இல்லை நான் மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், அதான் சோலார் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது. ஏன்னா உங்க பேட்டரி அதிகமாக டீப் டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா உங்களோட பேட்டரி சீக்கிரமா, உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிடும், சீக்கிரமா குறைஞ்சிடும். முக்கியமா இன்னொன்று, நிறைய பேர் வீடியோவில் பேனலுக்கு 25 வருஷம் வாரண்டி, 25 வருஷம் வாரண்டின்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க நினைச்சிக்காதீங்க பேனல் 25 வருஷம் எது ஆனாலும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவாங்களா அப்படின்ட்டு. அது தப்பு. 25 வருஷம் அவங்க சொல்றது பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி தான். உங்களுக்கு முதல் வருஷம் 100% பேனல் ஒர்க் பண்ணுதுன்னா 25வது வருஷம் 70% 80% பேனல் ஒர்க் பண்ணும், ட்ராக் பண்ணும். முதல் வருஷம் 540 வாட்ஸ் பேனல் போடுறீங்கன்னா அது 25வது வருஷம் ஒரு 300 வாட்ஸா கூட ஒர்க் பண்ணும். அவங்க சொல்ற கேரண்டி அதுதான்.